ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலில் ஒரு சின்ன டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வந்து இன்றைக்கி வறுக்கிறதுக்கு பெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டேன், அவ்வளோதான். இது வந்து நேற்று வந்து இதில் ஒரு அப்பளம் வறுத்த வானல் இது. இதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அப்படியே பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா இந்த அளவுக்கு பிடிக்காது மீனில். ஆனால் வந்து இப்போ இதை வறுக்கக்குள்ளே நமக்கு எல்லாம் கணக்கு ஒன்று தான். வறுக்கக்குள்ளே எண்ணெயை ஊற்ற தேவையில்லை. இதில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானது, அந்த எண்ணெய் பதமே போதுமானது. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாக்கா இப்போ இது அந்த தண்ணியில் ஊற்றும் போது நம்ம இப்படி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துண்டை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே இருக்கிறதெல்லாம் இறங்கிட்டு கீழே வெறும் தண்ணியே நிற்கும். இதில் வந்து தண்ணியே விடாதுல்ல, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இது வந்து பிரியவே பிரியாது. இதை பார்த்தாலே எனக்கு எச்சில் ஊறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ தான் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நான் ஒரு டைம் மீன் வறுத்து ஊற வச்சுட்டு ஒரு கடைக்கு போய்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே நீத்து போய் தண்ணியாக நிற்கும். இதில் அந்த தண்ணி நிற்காது, அந்த பிரச்சனை இருக்காது. பொதுவாகவே வந்து இந்த நகரத்தார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டுக்கோட்டைக்காரங்களாம் அந்த நாளில் இங்கே வந்துருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன செய்வாங்க, மீனை வந்து அரை வறுவல் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் அரை டப்பா எண்ணெய் வச்சுட்டு, சமையல் எண்ணெயை வச்சுட்டு அது உள்ளார அந்த பீஸை பூரா போட்டு வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை திரும்பி ஒரு 4 நாள் சென்று கூட அதை எடுத்து, அந்த நாளெல்லாம் இந்த மாதிரி மீன் வந்து அதிகமாக கிடைக்காது. மார்க்கெட் போகணும் அல்லது கடலூர் போகணும், அந்த மாதிரி. நான் சொல்கிறது வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது அது மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. டெய்லி 4 பீஸ் எடுத்து திரும்பி எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. எண்ணெயில் போடுற பொருள் வந்து கெட்டு போகாது. இப்போ இதில் 1 மணி நேரம் ஊறினாலும் இது கெட்டு போகாது. அதனால தான் இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெயிலே பசஞ்ச மீனுன்னு சொன்னேன் இல்லையா, இது என்னென்னா ஆக்சுவலி தவறி எண்ணெய் நேற்று வந்து நைட்டு வறுத்து சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம். எண்ணெயோடு வச்சுட்டேன் வானலை. அந்த வானலில் அரை கரண்டு குழம்பு கண்டு எண்ணெய் இருக்குதுன்னு தெரியாமல் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தா அச்சோ எண்ணெயில் போட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு சரி தண்ணி ஊற்றாமல் அதிலே பெசரிட்டு மீன் எடுத்து பார்த்தாக்கா இம்மானா தண்ணியில் பெசறினதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பளபளப்பில் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செய்ய தெரியுமா, தண்ணியில் ஊற்றினா கொஞ்சம் ஒட்டும், கரண்டி நோண்டணும், நம்ம தீஞ்ச தோசை நோண்டுற மாரி. இது வந்து என்னென்னா எண்ணெய் போட்டு பெசறதால ஒட்டவே இல்லை மீன். இது நான்ஸ்டிக்கல்ல வர மாரி வருது, பிரமாதமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலுக்கு இப்படி ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் எண்ணெயே ஊற்றலை ரொம்ப. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்பேன் நான். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஓவர் பாடிஸ், குண்டு 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 பெண்ணே அப்படி இருப்பேன். அதனால் வந்து கம்மியாக தான் எண்ணெய் சேர்ப்பேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மீன் வறுவல். இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல்.